Welcome biology students, viewers and respectable people to my channels, right students and viewers. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th பயோஜுவாலஜி 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். 4வது லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள், இங்கிலீஷில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நாம் இன்ட்ரெஸ்டிங்காக வேகமாக விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா RH காரணி இணக்கமின்மை, வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் அதாவது எரித்ரோபிளாஸ்டோசிஸ், வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோயை தடுக்கும் முறை அப்படிங்கிற 2 தலைப்புகள் பார்க்க போகிறோம். வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு 4.3.1 RH காரணியின் இணக்கமின்மை. RH காரணியின் இணக்கமின்மை. ஸோ இதை இந்த RH காரணி இணக்கமின்மைனா ஒத்துப்போகம். இணக்கம் அப்படிங்கிறது ஒற்றுமை இல்லாமை. RH காரணி ஒரு RH காரணி இன்னொரு RH காரணியும் ஒற்றுமையாக இருந்தால் அது இணக்கம். இணக்கமின்மைனா ஒற்றுமை இல்லை அப்படின்னா வேற்று RHன்னு அர்த்தம். ஒரு RHம் இன்னொரு RHம் ஒத்து போகவில்லை, ஏதோ அங்கே 2 இடையில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டதுன்னு அர்த்தம் இணக்கமின்மை. RH காரணி இணக்கமின்மை. ஸோ இதன் விளைவாக வளர்கக்கூடிய அந்த தாயின் உடலில் வளரக்கூடிய வளர்கருவின் இரத்த சிவப்பணு சிதைவடைதல் நோய் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த RH காரணி இணக்கமின்மையினால் வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் ஏற்படுதல். ஸோ இங்கிலீஷில் எரித்ரோபிளாஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். எரித்ரோனா இரத்த சிவப்பணு, பிளாஸ்டோசிஸ்னால் இரத்த சிவப்பணு சிதைதல். யாரில் சிதைகிறது? குழந்தைகளின் வளர்கருவில் சிதைகிறது. சரி, அங்கே தொகுத்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த RH காரணி அப்படிங்கிறது எல்லா முக்கால்வாசியான இரத்த தொகுதிகளில் இருக்குது. ஸோ அந்த RH அப்படிங்கிற அந்த எதிர்பொருள், அந்த ஆன்டிஜன், அந்த RH டி ஆன்டிஜன், அதாவது RH டி எதிர்பொருள் தூண்டி இருந்தால் அதை பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஒருவருடைய ரத்தத்தில் அந்த RH அதாவது இரத்த சிவப்பணுக்கு மேலே அந்த RH டி எதிர்பொருள் தூண்டி அதாவது RH டி ஆன்டிஜன் இல்லைன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ்னா RH ஆன்டிஜன் இருக்குதுன்னு அர்த்தம், ஏ நெகட்டிவ்னா RH ஆன்டிஜன் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மனிதர்களுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம். அந்த பெண்ணினுடைய உடம்புல அந்த பெண்ணினுடைய ரத்த தொகுதி பார்த்திங்கன்னா ஏ நெகட்டிவ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறோம், அந்த பெண்ணினுடைய ரத்த தொகுதி பார்த்திங்கன்னா ஏ நெகட்டிவ். அதே வேளையில் அந்த ஆணுடைய ரத்தம், தன்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆணினுடைய ரத்தம் பி பாசிட்டிவ் இல்லை ஏ பாசிட்டிவ், மொத்தத்தில் பாசிட்டிவாக இருக்குது, ஏ பாசிட்டிவ்னு எடுக்கலாம். சரிங்களா? அந்த பெண் திருமண பெண் ஏ நெகட்டிவ், ஆண் ஏ பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரியான RH ஆன்டிஜனை கொண்ட 2 தம்பதிகள் திருமணம் செய்கிறாங்க. ஸோ திருமணம் செய்யும்போது முதல் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தையில் பார்த்திங்கன்னா எந்தவித ரிமார்க்கும் இல்லை, அருமையாக பிறந்துருச்சு. சரிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குழந்தை பிறந்து வெளி உலகத்துக்கு வந்தாச்சு. அந்த குழந்தை நார்மலாக இருக்குது. இப்போ பிறந்து வந்துருச்சு. 2வது ஒரு குழந்தை, அதே பெண் கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த பெண்ணுடைய 2வது குழந்தை வளருது. அந்த 2வது குழந்தை வளரும்போது அந்த குழந்தை இறந்துடுச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தாயின் உடம்புக்குள்ளே அந்த RH ப்ளஸ் ஆன்டிஜன் அதாவது இரத்த சிவப்பணுவை அந்த பெண்மணியினுடைய நோய் தடைக்காப்பு மண்டலம் அழித்து விடுகிறது. அதாவது குழந்தையினுடைய தடைக்காப்பு மண்டலத்தை, குழந்தையினுடைய இரத்த சிவப்பணுக்களை தாயின் அந்த ஆன்டிபாடிகள் எதிர்ப்பொருட்கள் அழித்து விடுகிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் 2வது குழந்தை மட்டும் இறந்தது? ஃபஸ்ட்டு டெலிவரியில் அந்த குழந்தை நார்மலாக இருக்குது, செகண்ட் டெலிவரி அப்படி இல்லை. சரிங்களா? செகண்ட் டெலிவரி இறந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி இருக்குது. RH இணக்கமின்மையானது பிள்ளை பேற்றின் மீது பெரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்த RH இணக்கமின்மை, RH சரியாக ஒற்றுமையாக இல்லை, ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிறது பிள்ளை பேற்றின் போது, பிள்ளை பிறக்கும் போது பெரும் முக்கியத்துவத்தை பெறுகிறது. பொதுவாக நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வருது பார், RH மைனஸ் RH நெகட்டிவ், அதாவது அவங்க ரத்தத்தில் RH டி ஆன்டிஜன் அதாவது RH எதிர்ப்பொருள் தூண்டி இல்லை. அந்த மாதிரி ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா RH மைனஸ் RH நெகட்டிவ் பெண் ஒரு RH ப்ளஸ் அதாவது RH பாசிட்டிவ் RH டி ஆன்டிஜனை RBC மேலே ரத்த சிவப்பு மேலே கொண்ட ஒரு ஆண் RH பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ இருவரும் மணந்து கொள்ளுகிறார்கள். இருவரும் திருமணம் செய்து கொள்ளும்போது
அவர்களின் குழந்தை RH ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டோம், ப்ளஸ்ஸுங்கிறது ஓங்கு பண்பு. அப்போ ஓங்கு பண்பு தான் இங்கே சிறந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அந்த ஓங்கு பண்பினுடைய தாக்கத்தின் விளைவாக RH ப்ளஸ்ஸுங்கிறது ஓங்கு பண்பு, நெகட்டிவ்ங்கிறது ஒடுங்கு பண்பு. அந்த RH ப்ளஸ்ஸினுடைய தாக்கத்தின் விளைவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை RH ப்ளஸ்ஸாக பிறக்கும். அது பெண்ணோ ஆனால் அது எதுவோ இருக்கலாம். ஆனால் பிறக்கிற குழந்தை RH பாசிட்டிவ் ரத்தம் கொண்ட குழந்தையாகத்தான் பிறக்கும். ஸோ இதற்கு தந்தையிடம் இருந்து பெற்ற காரணியே காரணமாகும். சரிங்களா? அந்த குழந்தை RH பாசிட்டிவாக பிறக்குதுன்னா அதற்கு சில முக்கிய காரணம் அந்த தன்னுடைய கணவரிடமிருந்து தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த RH ஆன்டிஜனுக்கான ஜீன்கள் தான் காரணம். RH ப்ளஸ் ஆன்டிஜனுக்கான அந்த ஜீன்கள் தான் காரணம். அந்த படத்தை ஒரு டைம் போகிறேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? இப்போ அந்த படத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒன்று, இது ஒரு RBC, இது ஒரு RBC. இது வந்து பெண்ணுன்னு எடுத்துக்கலாம், பெண்ணினுடைய RBC, இது ஆணினுடைய RBC. இப்போ இந்த பெண்ணில் வந்து எது இல்லை, RHD ஆன்டிஜன் இல்லை. ஆனால் ஆணில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, RHD ஆன்டிஜன். இதுதான் RHD ஆன்டிஜன்னு சொல்லும், ஆன்டிஜன். சரிங்களா? அதாவது RHD எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லும். இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கக்கூடிய இருவர் என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இரு நபர்கள் என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள். சரிங்களா? திருமணம் செய்து கொள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு. ஸோ இப்படி திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த RH ப்ளஸ் ஆனது ஓங்கு பண்பாக இருப்பதனால் அந்த பிறக்கிற குழந்தையிலே ஓங்கு பண்பு கொண்ட குழந்தையாகவே பிறக்கிறது RH ப்ளஸ் ஆக. இதற்கு தந்தையிடம் இருந்து பெற்ற காரணி ஆகும். RH நெகட்டிவ் மைனஸ் தாய் தன் உடலில் RH குழந்தையை சுமக்கும்போது உணர்வாக்கம் பெறுகிறாள், சென்சிட்டிவேஷன். தன்னுடைய உடம்புல சில வினைகள் தூண்டப்படுகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். RH நெகட்டிவ்னா சேர்ந்துக்கும், RH பாசிட்டிவ்னா சேர்ந்துக்கும். இப்போ அந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ள சரிங்களா RH ப்ளஸ் ஆன்டிஜன் உள்ளே வந்திருக்குது. இது வந்து ஒரு எனிமி. தாயோட உடம்பை ஒப்பிடும்போது தாயினுடைய உடம்பு என்ன நினைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாயினுடைய அந்த போர்க்கால நோய் தடைக்காப்பு மண்டலமானது என்ன நினைக்கும்னா, இந்த RHD ஆன்டிஜனை தந்தையிடம் வந்த தன் கணவரிடமிருந்து வந்த RHD ஆன்டிஜனை ஒரு பெரிய போர் எதிரியாக, ஒரு பெரிய ஒரு கிருமியாக, ஒரு எதிரியாக நினைத்துவிடும். அதன் காரணமாக என்ன பண்ணும்னா, இரண்டாவது பிரசவத்தின் முன்னாடியே ஸோ அந்த பெண்ணினுடைய உடம்புல அந்த RH ப்ளஸ்ஸு தந்தையினுடைய அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நோய் தடைக்காப்பு மண்டலம் தூண்டப்பட்டு அதிலிருந்து என்ன ஆயிரும், எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியாகி, ஆன்டிபாடிகள் உற்பத்தியாகி இந்த RH ஆன்டிஜன் அழிச்சிடும். RH ஆன்டிஜன் அழியும் போது குழந்தையினுடைய ரத்த சிவப்பணும் கூட சேர்ந்து அழிஞ்சிடும். ஏன்னா RH ஆன்டிஜன் அந்த குழந்தையினுடைய ரத்த சிவப்பணுக்களின் மேலே தான் இருக்குது. அப்போ RH ஆன்டிஜன் அழியும் போது உடனே கூட ரத்த சிவப்பணும் அழிந்துவிடும். அப்போ ரத்த சிவப்பணுக்கள் தொடர்ச்சி அழிந்து கொண்டே இருந்தால் இது ரத்த சிவப்பணு வளர்கிற ரத்த சிவப்பணு நோய் என்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RH தாய் தன் உடலில் RH ப்ளஸ் குழந்தையை சுமக்கும்போது உணர்வாக்கம், உடலில் உணர்வுகள் தூண்டப்படுகிறது. ஸோ குழந்தை பிறப்பின் போது இரத்த குழாய்களில் ஏற்படும் சேதத்தால், இப்போ முதல் குழந்தை பிறக்கும்போது இரத்த குழாயில் வந்து என்ன ஆகுது, சேதம் ஏற்படுது. சேதம் ஏற்படும்போது தாயினோட ரத்தத்தில் போய் கலந்துடுது. குழந்தையினோட இரத்த குழாய் சேதஞ்சு ஸோ அந்த இரத்த குழாயில் இருந்த ரத்தமானது தாயின் ரத்தத்தோடு சேர்ந்துடுது. சரிங்களா? அப்போ தாயினோட ரத்தத்தில் முதல் குழந்தை பிறக்கும்போது இந்த பிரச்சனை உருவாயிடும். முதல் குழந்தையின் போது அந்த பிரச்சனை உருவாயிடும். அந்த முதல் குழந்தையினுடைய ரத்தத்தில் இருந்த RH ஆன்டிஜன் தாயினோட ரத்தத்தில் கிடக்குது. அப்போ தாயோட ரத்தத்துக்குள்ளே அந்த RH ப்ளஸ் ஆன்டிஜன் உள்ளே சென்றவுடன் தாயினுடைய உடல் அந்த RH ப்ளஸ் குழந்தையிடம் பெற்றுக்கொண்ட RH ப்ளஸ் ஆன்டிஜனை ஒரு பரம எதிரியாக நினைத்து ஸோ அதை அழிப்பதற்கு தாயின் உடலில் அவர்களுடைய நோய் தடைக்காப்பு மண்டலமானது எதிர்ப்பொருட்கள், அதாவது ஆன்டிபாடியில் உற்பத்தி செய்து அந்த RH ப்ளஸ் ஆன்டிஜனை, அதாவது குழந்தையிடம் பெற்றுக்கொண்டு அந்த கணவரிடம் பெற்றுக்கொண்ட அந்த RH ப்ளஸ் ஆன்டிஜனை அழித்து விடுகிறது. ஒரு முறை அந்த தாயின் உடலில் RH ப்ளஸ் ஆன்டிஜனுக்கு எதிராக எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியாகிவிட்டால் அந்த எதிர்ப்பொருள் நீண்ட காலம் அப்படியே தங்கியிருக்கும். ஸோ இரண்டாவது முறை அதே பெண் கர்ப்பம் தரிக்கும்போது ஸோ அதே RH ப்ளஸ் தான் அங்கே வந்து ஓங்கி நிற்கும். அப்போ அந்த குழந்தை வந்து மறுபடியும் RH ப்ளஸ்ஸாக தான் பிறக்கும்.
சரிங்களா, பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அங்கே பிறக்கிறதுக்கு விடாது. ஏன்னா ஏற்கனவே இந்த RH+ ஆன்டிஜனை அளிக்கக்கூடிய எதிர்ப்பொருட்கள் தாயின் உடம்புல முதல் குழந்தையில் ஏற்பட்ட சிக்கல்னால் உருவாயிடுச்சு. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ குழந்தை பிறந்த போது இரத்த குழாய்களில் ஏற்படும் சேதத்தால் தாயின் நோய் தடைக்கா மண்டலம் RH எதிர்ப்பொருட்களை தூண்டி அடையாளம் காண்கின்றன. அதாவது தாயினுடைய நோய் தடைக்கா மண்டலம் RH+ ஆன்டிஜனை குழந்தையிடம் பெற்றுக்கொண்ட RH+ ஆன்டிஜனை அடையாளம் கண்டு அதை அழித்து விடுகிறது. ஸோ அப்போ அந்த எதிர்ப்பொருள் அப்படியே உடம்புல தங்கிக்கும். இதன் விளைவாக RH எதிர்ப்பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. ஸோ இந்த RH ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பொருள் தூண்டிக்கு எதிராக உற்பத்தி செய்யப்பட்ட எதிர்ப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இம்யூனோகுளோபின் அல்லது ஆன்டிபாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா IgG. இதுதான் RH ஆன்டிஜன் அளிக்கக்கூடியது. இதுதான் RH ஆன்டிஜன் அளிக்க IgG. ஓகே. ஸோ இதனால் உண்டான IgG வகை எதிர்ப்பொருட்கள் அந்த RH+ ஆன்டிஜனை குழந்தையினோட இரத்த சிவப்பணுவில் அளிக்குது. சரிங்களா, தாயோட உடம்புல IgG எதிர்ப்பொருட்கள் உற்பத்தி ஆகிடுச்சு, ஆன்டிபாடி உற்பத்தி ஆகிடுச்சு. இது அப்படியே ரத்தத்தில் போய் ரெண்டாவது குழந்தையினுடைய இரத்த சிவப்பணுக்கு மேலே இருக்கக்கூடிய RH+ அந்த ஆன்டிஜன் அந்த எதிர்ப்பொருள் தூண்டி அழிக்குது. கூடவே ரத்த சிவப்புன்னு அழிஞ்சிரு. அப்போ குழந்தையின் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்த சிவப்புன்னு அழிஞ்சிரு. அப்போ அந்த வளர்க்கரு செதஞ்சு செத்து போயிடும். சரிங்களா, அந்த வளர்க்கருவுக்கு போதுமான ஆக்சிஜன் வாயுக்கள் கிடைக்காதனால அந்த குழந்தை இறந்துடும். இதுக்கு பேர் வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோயின்னு சொல்லுவோம். இங்கே பார். ஸோ இதன் விளைவாக RH எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியாகின்றன. இதனால் உண்டான IgG இம்யூனோகுளோபின் G வகை எதிர்ப்பொருட்கள் மிக சிறியதாக உள்ளதால் அவை தாய் சேய் இணைப்பு திசு வழியாக ஊடுருவி கருவின் இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன. தாயோட உடம்புல உற்பத்தியான IgG எதிர்ப்பொருட்கள் சிறுசாக இருக்கிறதுனால ஸோ அது தாய் சேய் இணைப்பு திசு பிளாசண்டா வழியாக நகர்ந்து அந்த வளர்கருவின் குழந்தையின் இரத்தத்தில் கலக்கிறது. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய் உணர்வாக்கம் பெற்று D எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியாகும் நேரத்தில் குழந்தை பிறந்துவிடும். இது முதல் தாய். அப்போ முதல் குழந்தையில் இது முதல் குழந்தை பிறக்கிறது சாதாரணமாக பிறக்குது இல்லைங்களா, அது நார்மலாக இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா முதல் குழந்தையில் குழந்தை பிறக்கும்போது தான் குழந்தையினோட இரத்த குழாய் செதஞ்சு அதில் இருக்கிற அந்த இரத்த சிவப்பணில் கூடிய இந்த ஆன்டிஜன் தாயோட இரத்தத்தில் கலக்குது. அப்புறம் அதுக்கு அந்த உள்ள அந்த RH ஆன்டிஜன் உள்ளே போய் இரத்த சிவப்பணு இருக்கிற RH ஆன்டிஜன் உள்ளே போய் அந்த தாயினுடைய உடம்புல நோய் தடைக்காம மண்டலத்தை தூண்டி அதில் எதிர்ப்பொருட்கள் அந்த IgG எதிர்ப்பொருட்கள் உற்பத்தி ஆகி அந்த முதல் குழந்தை அழிக்கிறதுக்குள்ள குழந்தை பிறந்துடும். சில குழந்தை பிறந்துடும். அதனால் முதல் குழந்தை தப்பிச்சிடும். ரெண்டாவது குழந்தையில் தான் இப்போ ஏற்கனவே கரு உருவாகும் போதே அந்த தாயின் உடம்புல இந்த கருவில் இருக்கக்கூடிய RH ஆன்டிஜனை அழிக்கக்கூடிய அந்த எதிர்ப்பொருட்கள் IgG ஆன்டிபாடி உருவாயிடும். ஏற்கனவே உருவாயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. முதல் குழந்தையப்போ அழிக்கிறதுக்கு தயாராச்சு. முதல் குழந்தைய அழிக்கிறதுக்கு அந்த IgG ஆன்டிபாடி லேட்டாக உற்பத்தி ஆகிடுச்சு. அதனால அந்த குழந்தை பிறந்து வந்துடுச்சு. ஆனால் ரெண்டாவது குழந்தை கரு உருவாகும் போது அந்த ஆன்டிபாடி உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, எப்படா ரெண்டாவது குழந்தை உருவாக அழிக்கலான்ட்டு. இதான் மெசேஜ். முதல் குழந்தை தப்பிச்சு வந்துருச்சு, ரெண்டாவது குழந்தை தான் பிரச்சனை. இங்கே பாருங்கள். ஸோ ஊடுருவி கருவின் இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன. தாய் உணர்வாக்கம் பெற்று D எதிர்ப்பொருள் உற்பத்தியாகும் நேரத்தில் முதல் குழந்தை பிறந்துவிடும். இதனால் முதல் குழந்தை பிறக்கும் வரை RH எதிர்ப்பொருள் தூண்டிக்கு எதிராக தாய் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. சரிங்களா, அப்போ முதல் குழந்தை உருவாகும் போது அந்த RH ஆன்டிஜனுக்கு எதிராக எந்தவித எதையும் ஏற்படுத்தலை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை, எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஓகே. ஸோ இதனால் முதல் குழந்தை பிறக்கும் வரை RH எதிர்ப்பொருள் தூண்டிக்கு RHD ஆன்டிஜனுக்கு எதிராக தாய் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மாறாக அதே தாய் அடுத்த RH எதிர்ப்பொருள் தூண்டிகளை கொண்ட கருவை சுமக்கின்ற போது அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கருவை அந்த பெண் சுமக்கிறாள். அதே அந்த கருவில் இருக்கக்கூடிய ரத்தம் RH+ ஆன்டிஜன் RH எதிர்ப்பொருள் தூண்டி கொண்ட குழந்தையாக இருந்தால், அது RBCக்கு மேலே இருந்தால், ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொண்ட கருவை சுமக்கின்ற போது அந்த அவைகளுக்கு எதிராக தாயின் உடலானது எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. ஸோ இந்த எதிர்ப்பொருள் தாய்சே இணைப்பு திசு மூலம் கருவின் இரத்த ஓட்டம் வழியாக கலந்து தாயின் உடலில் உற்பத்தி செய்யப்பட்ட IgG ஆன்டி D எதிர்ப்பொருளானது
தாய் சேய் இனப்பெருக்க சிலையாக கலந்து குழந்தையை அடைகிறது. ஸோ அங்கே சேர்ந்து கருவின் ரத்த ஓட்டத்தில் கலந்து கருவின் இரத்த சிவப்பணுக்களை அளிக்கிறது. ஸோ இதன் விளைவாக தொடர்ச்சியாக இரத்த சிவப்பணுக்கள் குழந்தையின் அந்த கருவின் ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு கொண்டே இருப்பதால் வளர்கருவில் வந்து இரத்த சிவப்பணு பற்றாக்குறை ஏற்படுகிறது. சரிங்களா? ஸோ இதற்கு பேர் என்ன? இரத்த சோகை. யார் ஒருவரின் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அவர்களை இரத்த சோகை கொண்டவர்கள் என அழைப்போம். இப்போ அதே குழந்தையில் இந்த பிரச்சனை குழந்தையில் இயற்கையாக இல்லை, ஆனால் வந்து அந்த தாயின் உடல் செய்யப்பட்ட அந்த ஆன்டி-டிங்கிற எதிர்ப்பு ஐஜிஜி ஆன்டிபாடி தான் இது காரணம். சரிங்களா? ஸோ இப்போ கருவின் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவதால் இரத்த சோகை மற்றும் மஞ்சள் காமாலை உண்டாகிறது. மஞ்சள் காமாலை ஏன் உண்டாகுதுன்னா இந்த இறந்து போன இரத்த சிவப்பணுக்கள் அனைத்துமே ஸோ ரெண்டாவது அப்படியே நகர்ந்து போய் கல்லீரலுக்குள்ள போகுது. அப்போ கல்லீரலுக்குள்ள தொடர்ச்சியாக குழந்தையின் குழந்தையில் தான் நடக்கும். குழந்தையின் கல்லீரலுக்குள்ள தொடர்ச்சியாக இறந்த சத்த சிவப்பணுக்கள் சென்று கொண்டே இருப்பதால் அந்த கல்லீரலுக்குள்ளே இடம் பற்றாமல் கல்லீரல் வீங்கிவிடும். இதற்கு பேர் மஞ்சள் காமாலை. ஆக இரத்த சிவப்பணுக்கள் தொடர்ச்சியாக சிதையும் போது இரத்த சோகை, மஞ்சள் காமாலை உண்டாகிறது. ஸோ இந்த நிலையை வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் என்கிறோம். வளரக்கூடிய கருவின் இரத்த சிவப்பணு சிதையக்கூடிய சிதைவு நோய் என அழைக்கிறோம். அல்லது சிசு ஹீமோலைட்டிக்னு சொல்லு ஹெச்டிஎன் சொல்லுவோம். சரிங்களா? ஹெச்டிஎன். சரிங்களா? ஸோ சிசு ஹீமோலைட்டிக் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்டிஎன்னு அழைக்கப்படுகிறது. ஒரு 3 மார்க் அப்போ ஈஸியாக இருக்கா? அதாவது இதில் முதல் குழந்தை தப்பிச்சிருதுங்க, 2வது குழந்தை மாட்டிக்குது. ஆனால் இந்த 2வது குழந்தையும் வந்து இந்த மாதிரியான ஆன்டிபாடிகளினுடைய பிரச்சனை இல்லாமல் அந்த குழந்தைய உயிரோடு பெற்றெடுக்கிறதுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அடுத்த தலைப்பாரு. அடுத்து பாருங்கள், வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோயை தடுக்கும் முறை. வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோயை தடுக்கக்கூடிய முறைகள் எப்படின்னு பாருங்கள். RH- தாய், RH+ நெகட்டிவ் கொண்ட தாயானவள் RH+ குழந்தையை சுமக்கும் போது டி எதிர்ப்பொருட்களை எதிர்க்க வல்ல பொருளை 28வது வாரமும் 34வது வாரமும் அந்த கருவுற்ற தாய்க்கு தடுப்பு நடவடிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அந்த தாயோட உடம்புல RH+ ஆன்டிஜனுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்பட்ட ஐஜிஜி ஆன்டிபாடி இருக்குங்களா, அதாவது டி எதிர்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். RH-டி எதிர்ப்பொருள்னு சொல்லுவோம். சரிங்களா? RH-டி ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். இதை வந்து செயல்படாமல் தடுக்கக்கூடிய அந்த ஐஜிஜி ஆன்டிபாடி அல்லது RH-டி ஆன்டிபாடியை செயல்படாமல் அதனுடைய செயல்பாட்டை தாயின் உடம்புல அந்த ஆன்டிபாடியினுடைய செயல்பாட்டை எதிர்ப்பொருள் செயல்பாட்டை தடுக்கக்கூடிய இன்றைக்கி மருந்துகள் இருக்குது. அது ஆன்டி-டி ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஆன்டி-டி ஆன்டிபாடி இது வந்து அந்த ஒரு பெண் கருவுற்றால் 28வது வாரமும் 34வது வாரமும் இந்த கருவுற்ற தாய்க்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ RH- தாயானவள் RH+ குழந்தையை பெற்றெடுத்தால் குழந்தை பிறந்தவுடனே டி எதிர்ப்பொருட்களை எதிர்க்க வல்ல அந்த டி எதிர்ப்பொருட்களை சரிங்களா எதிர்க்க வல்ல அதை சமன்படுத்தக்கூடிய அதை வந்து வேலை செய்யாமல் டி எதிர்ப்பொருட்களை ஐஜிஜி ஆன்டிபாடிகளை சமன் செய்யக்கூடிய அந்த எதிர்ப்பொருட்களை தாய்க்கு கொடுத்தல் அவசியம். சரிங்களா? தாய்க்கு கொடுத்தல் அவசியம். இதனால் இயல்பான நோய் தடைக்காப்பு உருவாவதுடன் கருவின் சிவப்பணுக்களை அளிக்கின்ற டி எதிர்ப்பொருட்கள் தாயின் உடலில் உருவாவது தடுக்கப்படுகின்றது. முதல் குழந்தை பிறந்த உடனே இந்த ஆன்டி-டி அந்த தடுப்பூசி உடம்புல போடுற குழந்தைக்கு வந்து அந்த மருந்து போட்டு விட்டா அந்த தேவையில்லாமல் ஐஜிஜி ஆன்டிபாடி ஆன்டி-டி எதிர்ப்பொருள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அந்த தாயின் உடம்புல உற்பத்தி ஆகிறத தடுக்குமாமா, இல்லை அது செயல்பாட்டை நிறுத்தி வைத்திரும். தாயின் உடலில் உருவாக தடுக்கப்படுகிறது. மேலும் தாய் கர்ப்பம் தரிக்கும் போதெல்லாம் இந்த முறையை மேற்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இதை பார்த்துக்குங்க. அதனால் யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஆண் வந்து RH+ இருக்கார், பெண் வந்து RH-. சரிங்களா? அதாவது B-. ஆண் வந்து AB+. இப்படி இருக்காங்கன்னா திருமணம் செஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அந்த பாசிட்டிவ் வந்து பெண்ணோட உடம்புக்குள்ள வரும்போது பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு தான் பிரச்சனை. 2வது குழந்தை இறந்துடும் இல்லையா? ஸோ தடுக்கிறதுக்கு ஆன்டி-டிங்கிற மருந்தெல்லாம் இருக்குது. இப்படி பாசிட்டிவ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து தடுக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நார்மலாக விட்டிங்கன்னா முதல் குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருக்கும். சரிங்களா? 2வது குழந்தை எப்போவுமே தரிக்க முடியாது, அதுக்கு மேலே அப்புறம் கர்ப்பம் நிற்காது. 1000 குழந்தை அந்த பெண்ணோட உற்பத்தி ஆனாலும், அதாவது 2வது குழந்தை தொடர்ச்சியாக எத்தனை குழந்தை உருவானாலும் அந்த குழந்தை கரு தங்காது. ஏன்னா அந்த RH-டி ஆன்டிபாடிஸ் தேவையில்லாமல் அந்த இயற்கை எல்லா உடம்புல அந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் ஒரு எனிமி கண்டு உற்பத்தி பண்ணுறது இயற்கை. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ
நம்மளுக்கு தெளிவான அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அடுத்த கிளாஸில் அடுத்த புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறது. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.